In this video, we are going to see a problem from thin cylinders. அதாவது thin cylinderல internal pressureனால create ஆகிற stresses, strain, அதை எப்படி calculate பண்ணலாம், அதுக்கான formulas என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். Let me start the video now. ஸோ thin cylinder இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். thin cylinder அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சிலிண்டரோட இன்னர் diameter by thickness ratio எப்படி இருக்கும் அப்படின்னா will be more than 15 to 20. அதோட டயமீட்டர் இன்டர்னல் டயமீட்டரையும் திக்னஸையும் ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா 15 to 20 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவ்வளோ மெல்லிஸாக இருந்தது அப்படின்னா அந்த சிலிண்டரை தின் சிலிண்டர் அப்படின்னு மீன் பண்ணிப்பாங்க. இப்போ இன்டர்னலாக வந்து கேஸ் ஆர் எனி அதர் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிலிண்டர்களோட வாலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெஷர் அப்ளை ஆகும். அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் டைரக்ஷனில் சர்க்கம்ஃபரன்ஷியலாக ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் அதை வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டைமில் லென்த் வைஸாக லாங்கிட்யூனல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் டியூ டு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதோட டயமீட்டர் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதே டைமில் லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸால் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சிலிண்டரோட லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். ஸோ லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினும் இருக்கும். ஸோ ஓவராலாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினும் இருக்கும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா σ1 = PD/2T. இதே லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா PD/4T. இதில் P அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்னல் ப்ரெஷர், உள்ளே இருக்க ஃப்ளூயிடால் அப்ளை ஆகிற இன்டர்னல் ப்ரெஷர். தென் D என்ன அப்படின்னா அதோட டயமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஷெல். T அப்படிங்கிறது திக்னஸ். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஹூப் அண்ட் லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைன் பண்ண முடியும். ஹூப் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் தான். ஓகேங்களா? அண்ட் தென் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் அதாவது டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் ΔD/D அதாவது சேஞ்ச் இன் டயமீட்டர் பை ஒரிஜினல் டயமீட்டர் என்ன அப்படின்னா σ1/E மைனஸ் மியூ இன்ட்டு σ2E. σ1ங்கிறது ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, σ2ங்கிறது லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ், E அப்படிங்கிறது யங் ஸ்மால்லஸ் வேல்யூ, மியூ அப்படிங்கிறது பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோ அண்ட் யங் ஸ்மால்லஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க. σ1 σ2 வந்து நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயினுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் அப்படிங்கிறது ரேடியல் டைரக்ஷனில் டயமெட்ரிக்கல் சேஞ்ச் தான் வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் டயமீட்டர் பை ஒரிஜினல் டயமீட்டர். இதே லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா E2 = σ2/E மைனஸ் மியூ இன்ட்டு σ1/E. அதாவது டயமெட்ரிக்கலில் σ1 மைனஸில் σ2 இருக்கும். இதே வந்து லாங்கிட்யூனில் σ2 ஃபஸ்ட்டு வரும், மைனஸில் மியூ இன்ட்டு σ1 இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் அதாவது சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். அதாவது லாங்கிட்யூனல் டைரக்ஷன் அப்படிங்கிறது லென்த் வைஸாக ஆக்சியல் டைரக்ஷன், இதனால் லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். ஸோ லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் வரும். சப்போஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டயமீட்டர் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். சப்போஸ் டயமீட்டர் வந்து ஹையராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் தி σ1 σ2 வேல்யூ. ஸோ ஓவராலாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 2E1 + E2. E1 அப்படிங்கிறது டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின், E2 அப்படிங்கிறது லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின். ஃபைன். தீஸ் ஆர் தி ஃபார்முலாஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இன் தி தின் சிலிண்டர்ஸ். சப்போஸ் இந்த சிலிண்டர்ஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது, இல்லை வந்து இதில் ஏதாவது ஜாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங்கிட்யூனல் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லில் வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லாங்கிட்யூனல் ஜாயின் கொடுத்துருக்காங்க, இல்லை சர்க்கம்ஃபரன்ஷியல் ஜாயின் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வெல்டு பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க. அந்த எஃபிஷியன்சியை ஸ்ட்ரெஸ்ஸோட டினாமினேட்டரில் போட வேண்டியது இருக்கும். சரிங்களா? தட்ஸ் இட். இப்போ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஜாயிண்ட்டோட எஃபிஷியன்சி கொடுத்தாங்க அப்படின்னா அதை இந்த டினாமினேட்டரில், இதே லாங்கிட்யூனல் ஜாயிண்ட்டோட எஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா அது இந்த டினாமினேட்டரில் ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலாலே சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். அதை வச்சு அந்த ஃபார்முலா மாடிஃபை பண்ணிக்கலாம். எஃபிஷியன்சி கொடுக்காத பட்சத்தில் we can directly use the formula PD/2T for hoop stress and PD/4T for longitudinal stress. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். A cylindrical vessel whose ends are closed by means of rigid flange plates is made up of steel 3 mm thickness. அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல் இருக்குது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலால் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க, 3 mm திக்னஸ். ஸோ திக்னஸ் 3 mm.
and the length and the internal diameter of the vessel are 50 cm and 25 cm. L 50 cm, diameter 25 cm. Determine the longitudinal and hoop stress, அதாவது sigma 1 value, sigma 2 value கண்டுபிடிக்கணும் in the cylindrical shell due to the internal fluid pressure 3 Newton per mm square. அதாவது ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, உள்ள ஃப்ளூயிடோட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் கொடுத்துருக்கிறதுனால நான் மற்ற டைமென்ஷனையும் நான் என்ன முடிக்கிறேன் அப்படின்னா மில்லிமீட்டர்லேயே வச்சுக்கிறேன். திக்னஸ் எம்எம்மில் கொடுத்துருக்காங்க, லென்த்தும் டயமீட்டரும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ கால்குலேட் தி இன்க்ரீஸ் இன் லென்த், அதாவது சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் டயமீட்டர் அண்ட் சேஞ்ச் இன் வால்யூம். இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதாவது இன்டர்னல் ப்ரெஷரால் ஹூப் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ், அதோட ஜென்ரேஷன், அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே டைமில் உங்களுக்கு சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யங்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2 × 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அண்ட் பாய்சன் ரேஷியோ வேல்யூ μ = 0.3 எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது sigma 1, sigma 2, del D, del L, del V. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ டேரெக்டாக இந்த சம் வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான். ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே ஆன்சர் எடுக்கிற மாதிரி ப்ராப்ளம். சப்போஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த டைமென்ஷன் ஏதாவது கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் T கொடுக்காமல் இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா லோடு கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஏதாவது கொடுத்துருவாங்க, இல்லை ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி நம்ம அன்னோட மாற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமில் கேட்கலாம். இந்த ப்ராப்ளம் ஒரு டைரக்ட் ப்ராப்ளம். எல்லா டைமென்ஷனுமே கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் வேல்யூ கேட்குறது. சில சம்மில் சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் வால்யூம் கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸ் T இல்லைனா டயமீட்டர் D கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா லோடு கொடுக்காமல் இருப்பாங்க, அது கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இன்வர்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, we have to calculate the stress first. Hoop stress sigma 1 = PD/2T. P அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் வேல்யூ, Pயோட வேல்யூ 3 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். D என்ன அப்படின்னா 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 250 mm. அண்ட் T அப்படிங்கிறது திக்னஸ் என்ன அப்படின்னா 3 mm. இது சிம்பிளிஃபை பண்ண, சால்வ் பண்ண அப்படின்னா 125 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்சியல், அதாவது ஹூப் ஸ்ட்ரெஸ். இதே லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது sigma 2 = PD/4T. P அதே தான் 3 நியூட்டன் பர் mm ஸ்கொயர், டயமீட்டர் 250, திக்னஸ் 3 /4 மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஹூப் ஸ்ட்ரெஸில் 2 இருக்கும் டினாமினேட்டரில், லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸில் 4 இருக்கும். ஸோ இந்த ஆன்சருக்கு /2 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். தட்ஸ் இட். சரிங்களா? தென் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நமக்கு டைமென்ஷன் இருந்தது அப்படின்னா ஃபார்முலா வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரெயின் வர்றப்போ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் E1 = sigma 1/E minus μ × sigma 2/E. sigma 1 இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். sigma 1ங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், 1/E காமனாக எடுத்துக்கிறேன். தட் இஸ் 1/E × sigma 1 minus μ × sigma 2 அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். E அப்படிங்கிறது 2 × 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். sigma 1ங்கிறது 125, sigma 2ங்கிறது 62.5, μ அப்படிங்கிறது பாய்சன் ரேஷியோ 0.3. வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 53.125 × 10⁻⁻5. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா சேஞ்ச் இன் டயமீட்டர் பை டயமீட்டர் தானே. ஸோ இதுவும் மில்லிமீட்டர், இதுவும் மில்லிமீட்டர் அப்படிங்கிறதால இது யூனிட் ப்ளஸ், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ E1 வேல்யூ கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் வால்யூம் கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் டயமீட்டர் டிவைடட் பை ஒரிஜினல் டயமீட்டர். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறேன். E1க்கு 2 ஃபார்முலா, 2 ஈக்குவேட் பண்ணுறேன். இதில் வந்து டயமீட்டர் எனக்கு தெரியும். டயமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 250 mm. ஸோ டயமீட்டர் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 53.125 × 10⁻⁻5 இன்ட்டு டயமீட்டர் 250. வேல்யூ என்ன அப்படின்னா 0.133 mm. இதுதான் வந்து சேஞ்ச் இன் டயமீட்டர். இதே மாதிரி சேஞ்ச் இன் லென்த் வேணும் அப்படின்னா லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்க்கணும். லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா E2 = sigma 2/E minus μ × sigma 1/E. இதுலேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1/E காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ sigma 2 minus μ × sigma 1. sigma 2 62.5, sigma 1 125. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஸ்ட்ரெயின் வேல்யூ 12.5 × 10⁻⁻5. தென் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அந்த ஃபார்முலாவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் வேல்யூ.
சேஞ்ச் இன் லென்த் வேணும் அப்படின்னா எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ சம்மில் எல் வேல்யூ என்ன அப்படின்னா 50 சென்டிமீட்டர், அதாவது 500 mm. ஸோ எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா இன்ட்டு 500 போட்டுக்கணும். ஸோ 12.5 × 10⁻⁵ இன்ட்டு 500. ஆன்சர் என்ன அப்படின்னா 0.0625 mm. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்தோட வேல்யூ. இதே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வேணும் அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 2E1 + E2, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் ப்ளஸ் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னா டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் வேல்யூ 53.125 × 10⁻⁵. அதுதான் வந்து டயமெட்ரிக்கல் 53.125 × 10⁻⁵. வால்யூமெட்ரிக் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது 12.5 × 10⁻⁵. ரெண்டை என்ன பண்ணுறீங்க, E1 E2 வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. E1ஓட 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆன்சர் என்ன அப்படின்னா 118.75 × 10⁻⁵. ஸோ இப்போது சேஞ்ச் இன் வால்யூம் தான் நமக்கு வேணும் அப்படின்னா இன்ட்டு வால்யூம் போட்டுக்கலாம். ஸோ வால்யூம்னா என்ன அப்படின்னா சிலிண்டருக்கு π/4 d² இன்ட்டு லென்த், அதுதான் வந்து இன்னரில் உள்ள கேவிட்டியோட வால்யூம். ஸோ π/4 d², π/4 dங்கிறது 250 mm, எல்லுங்கிறது 500. ஸோ இதான் வால்யூம்கான ஃபார்முலா, π/4 d² இன்ட்டு எல். ஸோ என்ன பண்ணுற, வால்யூமை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ ∆V is equal to 118.75 × 10⁻⁵ இன்ட்டு வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது π/4 d² எல். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ∆V வேல்யூ 29130 mm3. That's it. So these are the formulas we need to memorize, and using the formula we can simply solve and calculate the unknown change in dimensions and also the internal stress value. Thank you.